சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. சர்க்காரியா ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. கரெக்ட். 1983ல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு அதோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். அதில் 247 பரிந்துரைகளை கொடுத்துருக்கோம். அதில் கவர்மெண்ட் 180 பரிந்துரைகளை அமல்படுத்தியிருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸும் கரெக்டு. கூறு 356ஐ நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 356வது விதி அப்படிங்கிறது என்னது? குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலையை பிரகடனப்படுத்துறது. இந்த ஆணையம் அந்த விதியை நீக்க சொல்லலை. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரேரஸ்ட் கேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க, மாநிலத்தில் சட்டம் சீர்குலைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி சர்க்காரி ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ நீக்க சொல்லி இவங்க சொல்லலை. ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸும் தப்பு. வரி விதிப்பில் இருக்க எஞ்சிய அதிகாரங்கள் பார்லிமெண்ட்ல இருக்கட்டும், மற்றதெல்லாம் நீங்கள் பொதுப்பட்டியலில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சென்டென்ஸும் தப்பு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3 மற்றும் 4 தவறான கூற்று தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ.